ஹாய் கைஸ், லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்? லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஐ ஹோப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட். ஒன்லி வென் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த டாஸ்க் இனிமேல் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். சேவிங் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ரிட்ரைவிங் வாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ரிட்ரைவ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கம்ப்ளீட். இதுதான் பண்ணியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்? சேவிங்க்கு மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து யூசர் வில் பி டைப்பிங் த மொபைல் நம்பர், இங்கே வந்து யூசர் வில் பி டைப்பிங் த பாஸ்வேர்ட், ரைட்? ஸோ when I click சேவ், இதை போய் சேவ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிட்ரைவ் பண்ண போகிறோம் ஒரு டெக்ஸ்ட் வியூ. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவோம், we will be typing the mobile number and here we will type retrieve and then இங்கே என்ன பண்ண போகிறோம், பாஸ்வேர்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். அந்த நம்பருக்கான பாஸ்வேர்டு, இந்த நம்பருக்கான பாஸ்வேர்டை ரிட்ரைவ் கிளிக் பண்ணால் நம்ம டேட்டாபேஸ் எடுத்து இங்கே காட்ட போகிறோம், ரைட்? ஓகே, ஸோ ஃப்ரம் ஹியர் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் இது லாஸ்ட்டாக பார்த்தா என்னன்னா, இது வந்து என்ன பண்ணேன், S1 ஆக்சுவலாக STR சம்திங் சேவ் பண்ணேன். ஸோ அந்த வேல்யூ தூக்கி என்ன பண்ணோம், கண்டென்ட் வேல்யூஸில் போட்டு இந்த கண்டென்ட் வேல்யூஸ் தூக்கி SQL சேவ் பண்ணிட்டோம். தட்ஸ் டன். இப்போ if you want to retrieve from database அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், we have to use cursor, CUR SUR, cursor. We will see it. என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் கொரி பண்ணுவேன், அங்கே இருந்தால் என்ன பண்ண முடியும், டேட்டாவே எடுக்க முடியும். ஸோ லெட்ஸ் டூ இட். சிம்பிள், ஒரு சிம்பிளாக பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டு த UI. என்ன பண்ண போகிறோம் யூஐயில் இப்போ பார்த்தோம் இல்லையா? What am I going to do? Let's have one more edit text, one button, one text view. Add பண்ணிட்டோம். வழக்கம் போல this I'm changing to hint. This one we are going to change it to mobile. Yeah. This one I'm going to change it to retrieve. Password here. So UI clear ஆனு பார்த்துக்கோங்க. This is our UI. இங்கே டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் அது வரணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, first to the move to வேற என்ன இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, டிவி வேற யாருக்கா, பட்டனுக்காக கிளிக் பண்ணிக்கலாமா? டிரைவ் on event handler, select the class name. That's it, we got it, right? So control D, control D. சரி, டிவி கூட கம்மி பேஸ் பண்ணேன் பார்த்தீங்களா? Okay, declare an initialization is done. Let's declare one more string, str. Mobile 2. என்ன தேவை இருக்கு, வேற ஒன்றும் தேவையில்லை. வழக்கம் போல control C, control V, str mob2 என்னன்னா edit text mob2. ஸோ இது என்னாச்சு, இது ரெடி. இப்போ வாட் எவர் த யூசர் இஸ் டைப்பிங், அந்த மொபைல் நம்பர் ரிட்ரைவ் என்ன டைப் பண்ணுறாங்களோ அது வந்து என்னாச்சு, இதை சேவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதில் பார்த்தோம் இல்லையா, கேபிஆர்ன்றது என்னது, ரஞ்சித்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ கேபிஆர் டாட் ரீட்ரைவ் அப்படின்னு கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு நேம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ரெண்டு இதை மட்டும் பாஸ் பண்ணுறோம், STR
மொபைல் 2 பாஸ் பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? யூசர்ட்ட இருந்து வாங்குனீங்க, அதை என்ன பண்றோம்? அந்த கிளாஸ்க்கு பாஸ் பண்றோம். ரஞ்சித் கிளாஸ் பாஸ் பண்றோம். இல்ல ரஞ்சித் கிளாஸ் என்ன பண்றோம்? We are performing all the database operations, right? Let's do this. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, நான் மொபைல் நம்பர் அனுப்பி பாஸ்வேர்டை வாங்க போறேன். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன் டைப் போட்டுக்கலாமா? ஸ்ட்ரிங் சம்திங், லெட்ஸ் சே பாஸ்வேர்ட் ஃப்ரம் டிபி, எனிதிங், எனி வேரியபிள். அவ்வளவுதான். இப்போ என்ன இது எரர் காட்டுது? ஏன்னு சொல்லுங்க. பாஸ் பண்ணிட்டு எஸ், கிரியேட் மெத்தட். தட்ஸ் இட். ஸோ திஸ் பிளாக் என்ன ஆயிரும்? அங்கேருந்து அனுப்புற வேலையை இங்கே வந்துடும். இப்போ என்ன பண்ண போறேன்? லெட் மீ ரிட்டர்ன் சம்திங். லெட்ஸ் ரிட்டர்ன் ஹாய் அப்படின்னு அனுப்புறேன். சரி, இப்போ என்ன அவுட்புட் பார்க்கலாமா? இப்போ என்ன ஆயிரும்? இதை கால் பண்ணா இதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுது? ஹாய்ன்னு ரிப்ளை பண்ணுது. அதை வந்து இதில் வச்சிருக்கோம். ஐ மீன் அங்கே அனுப்புறது இங்கே பிடபிள்யூடிபியில் சேவ் ஆயிரும். அதை என்ன பண்ண போறேன்? டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ண போறேன். டிவி டாட் செட் டெக்ஸ்ட் பிடபிள்யூ. இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது, என்ன ஃப்ளோ அப்படின்ட்டு. எமுலேட்டர் ஐயோ, இதை நான் கிளிக் பண்ண நினைச்சு ஹாய்னு வந்துச்சு. கரெக்டா? இது கிளிக் பண்ணால ஐ டோன்ட் டைப் எனிதிங், கிளிக் பண்ணால ஹாய் தான் வரும். சரியா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க என்ன டைப் பண்றோமோ இங்க டைப் பண்றது கீழே வர விட்டுமா? அதுக்கு என்ன பண்ணும்? இதை அப்படியே தூக்கி இங்க போட்டா என்ன ஆயிரும்? மேலே டைப் பண்றது கீழே வந்துடும். ஓகேவா? ரைட். எனக்கு அதெல்லாம் வேணாம். அங்கிருந்து என்ன பாஸ் பண்றோமோ அது இங்க டிஸ்பிளே என்ன பண்ண போறேன்? PWDB. இதுல போயிட்டு என்ன பண்றேன்? இங்க என்ன வருதோ அதை ரிட்டர்ன் பண்றேன். சரி, இப்போ என்ன ஆயிரும்? இப்போ என்ன டைப் பண்ணா அது இங்கே வரும். இதே திரும்ப நான் அங்க அனுப்புறேன். அங்க வாங்கி என்ன பண்றேன்? வாங்கி இதில் சேவ் பண்ணி இதை தூக்கி டெக்ஸ்டில் செட் பண்றேன். ஸோ த அவுட்புட் இஸ் கோயிங் டு பி சேம் நவ். பொறுமையாக வீடியோ பாருங்க, புரியும். சிம்பிள் தான் அது. என்ன டைப் பண்ண அப்படியே கீழே வந்துச்சு. You see here it's coming. If you want, I can increase the font size. Really? ஓகேவா? whatever I'm typing, that is coming in the bottom. சரி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு என்ன தேவை? நான் மொபைல் நம்பர் டைப் பண்ணா பாஸ்வேர்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இந்த மொபைல் நம்பருக்கான பாஸ்வேர்டை டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கணும். சரியா? அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கர்சர்னு சொன்னேன்ல. ஸோ லெட்ஸ் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் கர்சர். ஆப்ஜெக்ட்னா இந்த சென்ஸ் வேரியபிள் ஃபார் கர்சர். கர்சர் இவ்வளவுதான், கர்சர் சி. அதுக்கு என்ன லோட் பண்ண போறேன் அப்படின்னா, SQLite டேட்டாபேஸோட வேரியபிள் என்னது? SQ. So cursor C is equal to SQLite database. As I said, SQ தான் SQLite database. SQ dot query. இதுல வந்து எத்தனை parameter பார்த்தீங்கன்னா 7 parameter இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் நேம். டேபிள் நேம் என்னன்னா, நீங்க பெட்டர் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் இட். அண்ட் தென் இது வந்து null வச்சுக்கோங்க. I will tell you what is that later. இங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, what you are searching, that is going to be mobile column, right? மொபைல்ன்ற காலம்ல சர்ச் பண்றோம். ஆமா, வாட் அந்த காலம்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுதான் வேணும். நியூ str I will explain. உங்களுக்கு புரியாது, என்ன பண்றதுன்னு புரியாது. I will explain. Let me first of all type it and then I will explain. Okay, fine. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, yeah. See, இந்த டேட்டாபேஸ்ல இந்த டேபிள்ல
இந்த காலம்ல இந்த வேல்யூ இருக்கிற ரோவை தான் கேட்கிறோம். அந்த ரோவை இந்த வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? லெட் மீ ஷேர் ஒயிட் போர்ட் அகைன். Yeah, I got it. Super. Okay. So far எப்படி இருக்கு அப்படின்னா இப்படிதான் இருக்கு இல்லையா? 2 காலம் இருக்கு because we created 2 columns. Fine. நம்மள்ட்ட என்ன இருக்கு? டேட்டாபேஸ் நேம் வந்து என்ன இருக்கு? டீடைல்ஸ். டீடைல்ஸ்ன்ற டேட்டாபேஸ்ல ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்ல காலம் என்ன இருக்கு? மொபைல் இருக்கு, கேபிட்டல் எம். யூ சி அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஸ்மால் இம்பார்ட்டன்ட்னா ஒர்க் ஆகாது. மொபைல் அண்ட் தென் பாஸ்வேர்ட் அப்படின்னு 2 இருக்கு. இதில் என்ன சேவ் பண்ணியிருக்கேன் நான்? 98 சம்திங் அண்ட் தென் டெஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் என்ன சேவ் பண்ணேன்? 1 2 3 4 சம்திங் அண்ட் தென் என்ன வேல்யூ போட்டேன்? சம் டெஸ்ட் அப்படின்னு சேவ் பண்ணி சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஐ நீட் திஸ் ஒன் ரைட், பாஸ்வேர்ட் தேவை. நான் மொபைல் நம்பர் யூஸர் டைப் பண்ணுறாங்க. வாட் ஐ நீட் இஸ் பாஸ்வேர்ட். ரிட்ரைவிங் பாஸ்வேர்ட் இருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் ஐ எம் கெட்டிங் த டேட்டா. அதாவது இந்த டேட்டாபேஸில் இந்த டேபிளில் இந்த காலமில் ஃபஸ்ட்டு இந்த ரோவை தானு கேட்டு வாங்கி சியில் சேவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அண்ட் தென் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரோல இருந்து பாஸ்வேர்டுன்ற காலம்ல இருக்கிற வேல்யூவை தான் கேட்டு வாங்கி ஒரு ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு S3 சம்திங். ஓகே, அதான் பண்ண போறேன். பார்க்கலாமா? பை டிஃபால்ட்டா என்னது இது? இதுக்கு பேர் சம்திங் கால்டு காலம் இன்டெக்ஸ். 0 1 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும். பை டிஃபால்ட்டா ஒரு நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க காலம்க்குலாம். தட் ஸ்டார்ட் வித் 0. ஓகே, so let me share my screen again. Okay, fine. ஓகே, so far இதுக்கு என்ன அர்த்தம் திரும்ப இதுலயும் சொல்றேன். இந்த டேட்டாபேஸ்ல இந்த டேபிள்ல இந்த காலம்ல இதுதான் யூசர் டைப் பண்ண மொபைல் நம்பர் ரைட். அந்த மொபைல் நம்பர் சொல்லிட்டு அந்த ரோ தான் கேட்டு சீல சேவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சீட் வந்து வாங்க போறோம். ஐ மீன் கர்சர் வந்து கெட் காலம் இன்டெக்ஸ் இல்ல கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றோம். என்ன அது அப்படின்னா கெட் த காலம் இன்டெக்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் கேபிட்டல் பி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன சொல்றேன்? சீட் இருந்து ஐம் ஆஸ்கிங் காலம் இன்டெக்ஸ் பாஸ்வேர்டுன்ற காலம் இன்டெக்ஸ். ஜஸ்ட் a minute. சி ஸோ சி டாட் கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டுன்ற காலம் இருக்கு இல்லையா? அந்த காலம்ல வந்து டேட்டாவை ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? காலம் இன்டெக்ஸ் வந்து பாஸ்வேர்டு காலம் இன்டெக்ஸ் கோயிங் டு பி என்னது? அது ஃபர்ஸ்ட் வந்து மொபைல்ன்றது 0, இதுன்ற பாஸ்வேர்டுன்றது 1. ஸோ கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஐ மீன் அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிருக்கணும். இந்த சென்ஸ் டிஸ்டர்பன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் அதான் ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சு. எஸ், ஸோ வாட் ஐ வாஸ் சேயிங் அப்படின்னா என்ன பண்ணோம்? கர்சர் சி. எஸ், ஸோ இந்த ரோ அந்த ஃபுல் ரோ வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த கர்சர் சில சேவ் ஆயிரும். இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சி டாட் கெட் காலம் இன்டெக்ஸ் அந்த பாஸ்வேர்டுன்ற காலம் இன்டெக்ஸ் என்னது அப்படின்னா 0 1 1 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோல 1ன்ற பொசிஷன் இருக்கிற வேல்யூவை தான் கேட்கிறோம். அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்ட்ரிங்ல சேவ் பண்ணிக்கலாமா?
string something g is equal to சேவ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா you have to say again disturbance c dot get column இல்ல move to first. That's it. ஸோ இப்போ என்ன பண்ணா பை டிஃபால்ட்டாக அந்த ரோவில் வந்து பாயிண்டர் எங்கேயாச்சும் இருக்கும். இந்த நிறைய டேட்டா டேபிள் டேட்டா இருக்கனால அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வான்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இட் பி பாயிண்டிங் த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் ரோவை கான்டெக்ட் பாயிண்ட் பண்ணும். ஸோ யா, instead of this one I'm going to pass the g. Okay, let me run it. I think we got the output. அந்த எரர்ன்றது ஒரு வார்னிங் தான். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் சம்திங். 111 பாஸ்வேர்டு வந்து என்னது WE சேவ் பண்ணாயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. ஸோ 111 கொடுத்துட்டு ரிட்ரை கொடுத்தா பீன் வந்துச்சு. ஓகேவா காய்ஸ்? சரி, இப்போ நான் சம்திங் இல்லாததை கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன ஆயிடுச்சு, ஆப் இஸ் கிராஷிங். நம்ம ஆப் வந்து கிராஷிங் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ we need to handle that. எப்படி பண்ண போறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், if c டாட் கவுண்ட் எத்தனை வேல்யூ வந்திருக்குன்னு நான் கேட்குறேன். அது வந்து லெஸ் தென் 1 இருந்தா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? வாட் இஸ் லெஸ் தென் 1? 0. ஓகே, ரிட்டர்ன் not exist. ஸ்ட்ரிங்ல ரிட்டர்ன் பண்ணல, டைரக்டா நாட் எக்ஸிஸ்ட்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, now run it. ஸோ நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஓகே, நம்ம ஆப் கிராஷ் ஆகாது. யூசர் நோ ஓகே அந்த டேட்டா இல்லைன்னு சும்மா கிராஷஸ்னா என்னன்னு தெரியாது இல்லையா? ஓகே, that's it. This is what saving and retrieving database is completed. டாஸ்க் நான் தந்துறேன் இந்த வீடியோலயே. இதெல்லாம் பண்ணீங்க இல்லையா, சேவிங் ரிட்ரைவிங் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாஸ்க் கொடுக்கலாம். Let's start new project, sorry new page. என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிள் டாஸ்க் கொடுக்குறேன். இங்க நான் வந்து யூசர் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ரிட்ரைவ் அப்படின்னு கிளிக் பண்ண என்ன ஆகும், அந்த மொபைல் நம்பருக்கான டீட்டெயில் லாஸ்ட் டாஸ்க் பண்ணீங்க இல்லையா, நேம் லொகேஷன்லாம், அது எல்லா டீட்டெயிலுமே என்ன வரணும், கீழே வரணும். இந்த மொபைல் நம்பருக்கான நேம் பாஸ்வேர்ட் லொகேஷன் 3 கீழே வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா என்ன பண்ணுங்க, சைன் அவுட் இல்லை ஏதோ ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. சைன் அவுட் வச்சுட்டு இன்னொரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும். இந்த ஆக்டிவிட்டியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் சைன் இன் இந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு அதுக்கான பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவாங்க. ரெண்டும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகணும், ஐ மீன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பண்ணீங்கல்ல அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் லொகேஷன் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் அந்த டேட்டாவோட இது மேட்ச் ஆகணும். ஓகே, ஒரு கம்ப்ளீட் ஆப் நம்ம பண்ணியிருப்போம். இப்போ இது வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இது தேர்ட் ஆக்டிவிட்டி. ஓகே, அதில் ஏதாவது ஒரு பண்ண போட்டு இங்கே வர வைங்க, இதுல இருந்து இங்கே வர வைங்க. ஓகே, தட்ஸ் இட். கரெக்டாக கொடுத்தா எங்கே போகலாம், இங்கே வரலாம் திரும்ப. அப்படி இல்லாட்டி நீங்கள் தப்பாக கொடுத்தா ஒரு அலர்ட் டைலாகோ இல்லை டோஸ்டோ போடலாம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்புன்னு வரலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இந்த மொபைல் நம்பருக்கான பாஸ்வேர்டு டேட்டா பேஸ்ல எடுத்துருங்க. இதை வந்து S1 வச்சுக்கோங்க, இதை வந்து யூசர் டைப் பண்ற பாஸ்வேர்டு S2ன்னு வச்சுக்கோங்க. டேட்டா பேஸ்ல இருந்து வர்ற பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை S3ன்னு வச்சுக்கோங்க. S1ம் சாரி S2ம் S3 சேமா இருந்தா என்னது, வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்ட்னு அர்த்தம். இன்வேலிட் எப்போ S1 S2 மேட்ச் ஆகல அப்படின்னா. நம்மளால மொபைல் நம்பர் வச்சு பாஸ்வேர்டு எடுக்க முடியும் இல்லையா, அதை மாதிரி எடுத்து அந்த பாஸ்வேர்டும் யூசர் டைப் பண்ண பாஸ்வேர்டு சேமான்னு பாருங்க. அந்த மொபைல் நம்பருக்கான பாஸ்வேர்டு எடுத்து இதோட சேமான்னு பாருங்க. லாஜிக் நானே சொல்லிட்டேன், do it. Okay, so guys, it's easy தான். கரெக்டாக ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க, ரெக்கார்டிங் திரும்ப பாருங்க. புரியல அப்படின்னா you let me know if you have any doubt. See you, take care.